கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இது என்ன சிக்னல்ஸை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? திரு செங்கோட்டையனை தாவேகா வரவேற்றிருக்கிறது. சீனியர்ஸே அங்க சேரல, சீனியர்ஸே இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும்போது ஒரு சூப்பர் சீனியர் சேர்ந்திருக்கிறார். இது அந்த கட்சிக்கு பலன் சேர்க்குமா, இல்ல இது வெறும் அலங்காரம் தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது இன்றைக்கு தேதியில கட்சிக்கு ஒரு அலங்காரம். காரணம் என்னன்னா, ஒரு பேசு பொருளா இருப்பார் செங்கோட்டையன். ஒரு 2-3 நாளுக்கு தலைப்பு செய்தியில இருப்பாரு. செங்கோட்டையன் இது ஆலோசனை நடத்தினாரு, இதை வழங்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள், ஒரு அலங்காரமா இருக்கும். அவர் அலங்காரமா இல்லாம ஆக்கப்பூர்வமா மாறுறாரா இல்லையான்றது நமக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல தேர்தல் ஒரு நேரத்துலதான் தெரியும். இதுல நிறைய சிக்கல்ங்க இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலும் அவரை நீங்க கரெக்டா யூஸ் பண்ண தெரியணும். தாவேகா போன்ற ஒரு கட்சியில செங்கோட்டையன் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல. ஏன்னா தாவேகாக்கும் விஜயகாந்த் அவர்களோட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் களத்துல இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படுது, அவர் எவ்வாறு யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பாக்குறாங்களா, இல்ல அவர் ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு, அதாவது இன்னைக்கு தேதியில செங்கோட்டையன் அவர்கள் கடும் கோபத்துல இருக்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையில போய் சேர்ந்தாரா, அதை விஜய் எப்படி அதை யூஸ் பண்ணுவாருன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன் பலன் தர மாட்டார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துல ரிசல்ட் என்ன பார்க்கணும்? நீங்க அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த பகுதியை தொடர்ந்து ஜெயித்து வரக்கூடியவர். அவர் தொடர்ந்து காலாகாலமா ஜெயித்து வரக்கூடியவர். அந்த கழகத்துக்கு பிரச்சனை ஏற்பட்ட காலத்துல கூட ஜெயிச்சிருக்கிறார். அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பர்டீஸும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணங்களை வடிவமைத்தவர். அப்படிங்கும் போது தாவேகா அந்த இடத்துல சறுக்குது. அப்படிங்கும் போது இவருடைய பலம் தாவேகாவுக்கு பலம் சேர்க்காது. தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. என்ன சின்னம்ன்றது சின்னம் கிடைச்சோம்னா அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு என்னன்றது கேள்வி. இவ்வளவு நாள் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிச்சது இரட்டை இலைன்ற ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி சின்னத்துல நின்னார். அதனாலதான் தொடர்ந்து வெற்றி அவருக்கு. அப்போ இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், துரைமுருகன் அவர்கள் இருக்காரு திமுகல, காட்பாடியில நின்னாரு. உதயசூரியன் நின்று போன வாட்டி 1000 ஓட்டுக்கு குறைவா தான் அவர் ஜெயிக்கிறாரு. அப்ப இந்த சீனியர் சூப்பர் சீனியர்ஸ்க்கு அந்த சின்னம் இல்லைன்னா அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சின்னம் மாறி நிற்கும் போது என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, பழைய வயதானவர்கள் இன்னமும் நீங்க ரெட்டலையில தான் இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு செங்கோட்டையன் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது, என் ராசா உனக்கு தான் போட்ட ரெட்டலையில ஓட்டுன்னு வாங்க. அப்ப செங்கோட்டையன் ரெட்டலையில இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, இது மாதிரி எல்லாம் சமீபத்துல சேகர் பாபுக்கும் சென்னையில நடந்திருக்குங்க. இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல நீங்க போய் மாறி போகும்போது யாரையும் இழக்க கூடாதுங்கிற அப்ரோச் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த நிலையில கூட அதிமுக ஒரு சீனியர் இன்னொரு கட்சிக்கு போறாருங்கும் போது நம்ம பக்கம் இழுக்கலாமா அப்படிங்கிற முயற்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் பலமா இருந்தாலும் கூட எடுக்குது. டேக்கிங் நோ சான்சஸ், லீவிங் நோபடி பிஹைண்ட் அப்படின்னு. அதிமுக யார் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அப்ரோச் ஒரு செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியரை இழப்பது, அது 1 ஓட்டோ 2 ஓட்டோ 1000 ஓட்டோ இல்ல கோபிச்செட்டிப்பாளையம் முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டோ இழப்பு அதிமுகவுக்கு தானே. அந்த இழப்பை அதிமுக தவிர்த்திருக்க முடியும்னு நீங்க நினைக்கலையா? கண்டிப்பா இழப்பு தாங்க, அதுல டவுட் கிடையாது. அது ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ எதுவா இருந்தாலும் அவர் அங்க அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கதான் செய்யுது. பட் என்னன்னா, எதுக்கு எது வேலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க ஒரு பொது செயலாளரை போய் 10 நாள் அவகாசம் வச்சுட்டு நீங்க நான் 10 நாள் டைம் தரேன் அப்படின்னா, எந்த ஒரு பொது செயலாளரும் அந்த அவகாசம் எல்லாம் வச்சிருக்க கூடாது. தொடக்க காலத்துல அவரும் பொறுத்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னும் விஷயம் ஞாபகம் இருக்கு. ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்துல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா போற கும்பிட்டவர் திரு செங்கோட்டையன். திரு செங்கோட்டையன் இத்தனைக்கும் சூப்பர் சீனியர். அதை அகாமடேட், அந்த லீடர்ஷிப் அகாமடேட் பண்ணவர் தானே. அவர் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்க முடியாதான அந்த லீடர்ஷிப். கரெக்டுங்க. அப்படி பார்க்கும்போது இது கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.